ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோ என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க நீங்கள் நேசித்தவங்க, ரொம்ப ரொம்ப அன்பு வச்சவங்க, ரொம்ப பாசமாக இருந்தவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் காரணம் மட்டும் கேட்காதீங்க. இதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறது மாதிரி அவங்க உங்ககிட்ட காந்த மாதிரி வந்து ஒட்டிக்குவாங்க. உங்ககிட்ட ரொம்ப விரும்பி பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில ரொம்ப அன்பு வச்ச உறவு, ரொம்ப நேசிச்ச உறவு, ரொம்ப பாசமா இருந்த உறவு இப்போ திடீர்னு பேசாம போனாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட காரணம் கேட்கணும்னு தோணும். அது வந்து உங்க மைண்டு மனசும் ஒத்து போகாது. மனசு சொல்லும் காரணம் கேளு, எதனால என்னை விட்டுட்டு நீ போன அப்படின்னு சொல்லி காரணம் கேளு அப்படின்னு சொல்லி உங்க மனசு உங்களை தூண்டும். மைண்டு போனவங்க போட்டு வரட்டு அப்படின்னு சொல்லும். இப்படி ரெண்டுமே ஒவ்வொரு துருவத்துல செயல்படும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இப்படி இருக்கும்போது ஒருவேளை இங்க மனசு சொல்றது மாதிரி காரணம் கேட்டு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு தேவையான காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ஒருத்தவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் காரணம் கேட்காதீங்க. காரணம் கேட்காம நான் சொல்றது மாதிரி நீங்க நடந்துட்டாலே அவங்களே உங்களை காந்தம் போல வந்து ஒட்டிக்குவாங்க. காரணம் கேட்கக்கூடாது, தேடியும் போகக்கூடாது, அவைலபிளாகவும் இருக்கக்கூடாது. அப்போ இப்போ உங்களுக்கு யோசிக்க தோணும், காரணமும் கேட்கக்கூடாதான், தேடியும் போகக்கூடாதான், அவங்க கிட்ட எப்பவும் அவைலபிளாக இருக்கவும் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி குழப்பங்கள் வரும். பாருங்க, வாழ்க்கையில தன்னம்பிக்கை நமக்கு வேணுங்க. நமக்கு இப்போ குழம்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை இல்லை. என்னன்னா ஒரு நபர் நேசிச்ச நபர் உங்களை விட்டுட்டு அவங்க பேசாம இருக்கிறாங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். அது என்ன பயம் அப்படின்னா, ஐயோ இவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, பழையபடி பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனசு வந்து ஒரு நிலையில இருக்காம அதையே வச்சு வச்சு குழம்பிக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு பயம் பதட்டம் வரும். இப்போ இந்த பயம் பதட்டத்துல இருந்து நீங்க வெளியும் வரணும், அட் த சேம் டைம் அவங்களே உங்களை தேடியும் வரணும். அது எப்படி அப்படின்னா, ஒரு வித பயம் பதட்டம்லாம் வருதுன்னா இது எமோஷனால வரக்கூடிய பதட்டம். அப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னா உங்க கையில தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, நீங்க இப்படி பயப்படுறீங்கல்ல, அவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ, வருவாங்களோ வரமாட்டாங்களோ, பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்கல்ல, அது பாட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மனசை விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய எண்டு பகுதி வரை அந்த மனசு போகும், பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எண்டு பகுதிக்கு போன பிறகு அதனுடைய உணர்வு, அது பேசாம இருந்தா எப்படி இருப்பாங்கன்றத நீங்க ஃபீல் பண்ண தொடங்கிடுவீங்க. குழம்பிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. அப்போ அதை ஃபீல் பண்ண தொடங்கிடுவீங்க. தொடங்கின பிறகு என்னாகும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு பேசினா பேசாங்க, பேசலைன்னா போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அப்போ இப்படி எண்ணம் வரும்போது இந்த பயம், ஐயோ என்கிட்ட பேசாம போயிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்குல்ல, இது விலகி போகும். அப்போ அது விலகி பேசினா பேசாங்க, பேசட்டா போறாங்க அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்படி பயப்படாம அது போகல, அந்த மனசு என்ன யோசிக்குதோ அது போகல அப்படியே விட்டுருங்க. இன்னும் என்னன்னா, சிலவங்களுக்கு பாருங்க வாழ்க்கையில ரொம்ப என்ன என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே நெகட்டிவா யோசித்து 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 குழம்பி குழம்பி போய் இருப்பாங்க. நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே இருந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த நெகட்டிவா யோசிக்கிற அந்த எண்ணங்களை முதல்ல இடத்துல வெளியே கொண்டு வரணும்.
இப்போ பயத்தை வெளியே போக்கியாச்சு. அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த பயம் வெளியே போயாச்சு. நெக்ஸ்ட் அந்த நெகட்டிவான எண்ணங்கள், இது வெளியே போகணும். இது வெளியே போகணும்னா என்ன பண்ணணும்? தனியா ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு உங்க உடம்புல அந்த நெகட்டிவ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, அது அந்த ஆள் மனசுக்குள்ள போய் யோசிங்க. யோசிக்கும் போது உங்க ஆள் மனசுல ஒரு புகை உங்க உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது மாதிரி நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிட்டு ஆள் மனசுல இருந்து நீங்க ஒரு மனதோட நீங்க அதை வெளியேற்றுற மாதிரி அடுத்தால அந்த ஆள் மனசுல யோசிங்க. அந்த புகை உங்களை சுத்தி வெளியே போறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் போது கண்டிப்பா அந்த நெகட்டிவான எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அப்போ பயம் போயிடும், மனசுக்குள்ள இருக்க அந்த குழப்பங்களும் போயிடும். இப்படி போகும்போது என்ன ஆகும்? உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இவ்வளோ நேரமும் அவங்க பேசாம ஏன் போனாங்க, எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பி போய் இருப்பீங்க பாருங்க, அந்த குழப்பங்கள் உங்ககிட்ட இருந்து வெளியே போயிடும். நிறைய பேர் என்னன்னா ரொம்ப பேசி பழகிட்டு விட்டுட்டு போன பிறகு என்னால் அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் எனக்கு வருது. அப்போ அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வரணும்னா தனி இடத்துல போய் இப்படிப்பட்ட அந்த உங்களை சூழ்ந்து உங்களுக்குள்ள அந்த தாக்கம் அவங்க தந்த அந்த நினைவுகளை எல்லாம் வெளியே எடுத்து போடுறது மாதிரி உங்க உள் மனசுல இருந்து நீங்க ஃபீல் பண்ணி வெளியே போடுற மாதிரி நீங்க அந்த புகையா வெளியே தள்ளும் போது உங்க மனசு லெகுவாகும். கூடவே என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறேன், என் வாழ்க்கையில இனி வரும் காலங்கள்ல நல்லது நடக்க போகுது, நான் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல, அதனால என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லதாகவே நடக்கும், இந்த உறவு என்னை விட்டுட்டு போனவர நான் என்னுடைய அந்த உள் மனசுல இருந்து யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய உறவு எனக்கு ஏற்ற உறவாகவும் என் மனசை புரிஞ்சு நடக்கிற உறவாகவும் என்னை விட்டு விலகாத உறவாகவும் வந்து சேரும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உங்க ஆள் மனசுக்குள்ள கிரியேட் பண்ணும்போது யோசிக்கும் போது அந்த யோசனை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு பாருங்க, அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க தொடங்கும். நீங்க யாரையும் தேடி போகவே வேண்டாம். உங்க ஆள் மனசுல அவ்வளோ சக்தி இருக்கு. உங்க வேதனையை உண்டாக்குகிற எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்க ஆள் மனசுல இருந்து நீங்க அதை குறிச்சு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உங்களுக்குள்ளே நீங்க வளர்க்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா அந்த தேடுதல், அதாவது அவங்க தந்த நினைவுகள் பழையபடி வரும் சிலவங்களுக்கு, லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, பிரிஞ்சு போன அந்த உறவுகளுக்கு. அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டாப், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நன்மையானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய அந்த மனதோட உங்க பவர்ஃபுல்லான அந்த மைண்டு கலந்து அந்த ஆள் மனது சொல்லும் போது ஸ்டாப், என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, என் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அது கூட நீங்க கான்வெகேஷன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த நெகட்டிவான சிந்தனைகள் மாறி பாசிட்டிவான எண்ணங்கள் பெருகி கூடவே உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகி நீங்க யாருக்கிட்டையுமே காரணம் கேட்க மாட்டீங்க. இந்த பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கிறவங்க எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது ஒரு நாள் செய்தா போதாதுங்க, கண்டினியூவா நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வாங்க
வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க, பேசாம இருக்கிறவங்க, நீங்க உங்க மதிப்பை புரிஞ்சுட்டு உங்க பாசிட்டிவான எண்ணங்கள் வளர வளர அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்க செய்தா போதும். பேசாம இருக்கிறவங்க கிட்ட காரணம் கேட்காம இதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை உயர்றது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா உயரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.